ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற கேள்வி என்ன அப்படின்னா 2015 வந்து ஜிட் பாஸ் பேப்பர் எம்சிக்யூ, அதாவது ஃப்ளோசார்ட் ரிலேட்டடான எம்சிக்யூஸ் வந்து பார்க்கலாம். ஸோ எப்படியான கேள்விஸ் வந்து அவங்க எக்ஸாம்ஸில் வைக்கிறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இங்கே வந்து இது எதுக்குரிய ஃப்ளோசார்ட் அப்படின்னா, ஒருத்தர் வந்து இப்போ நீங்கள் ஒரு ரோட்டை க்ராஸ் பண்ணுறது வந்து ஜீப்ரா க்ராசிங்கில் வந்து க்ராஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க, ஒரு ஜீப்ரா க்ராசிங் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜீப்ரா க்ராசிங் இங்கே இருக்குன்னா நீங்கள் இங்கே நிற்கிறீங்க. ஸோ இந்த ரோட்டில் ஜீப்ரா க்ராசிங் கிட்டே போய் நிற்பீங்க. நின்றுட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுமே பார்ப்பீங்க. கரெக்டாக பார்த்துட்டு ரெண்டு பக்கமும் வெஹிக்கிள்ஸ் வரல அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரோட்டை வந்து க்ராஸ் பண்ணுவீங்க. இவ்வளோ தான் அந்த ப்ராசஸ். ஸோ அதை வந்து ஒரு ஃப்ளோ சார்ட்டில் தந்துட்டு 4 பாயிண்ட்ஸ் தந்துருக்காங்க. அந்த 4 பாயிண்ட்ஸை நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து க்ராஸ் த ரோட் கேர்ஃபுல்லி அப்படின்னா, அந்த ரோட்டை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக க்ராஸ் பண்ணுறது. இது வந்து லாஸ்ட்டில் தான் வரும். ஏன் சொல்லுங்கள், ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டுக்கு வந்து ஜீப்ரா க்ராசிங் கிட்ட போகணும், ரைட் சைடு லெஃப்ட் சைடு வெரிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் க்ராஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து லாஸ்ட்டில் வரும். அடுத்தது வந்து ஸ்டாப் நியர் த ஜீப்ரா க்ராசிங், அதாவது ஜீப்ரா க்ராசிங் கிட்ட போய் நிற்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேவா? அது கிட்ட போனதுக்கப்புறம் தான் மற்ற ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணுவோம். ஓகே, ஸோ அது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்துடும். ஓகே, தேர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லுக் ரைட் லெஃப்ட் அண்ட் ரைட் அகெயின், அதாவது வலது பார்த்துட்டு இடது பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வலதை பார்த்துட்டு இருக்கிறது. இது வந்து எப்போ வரும்னா, நீங்கள் ஜீப்ரா க்ராசிங் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதை தான் பண்ணுவீங்க. கரெக்டாக? ஸோ இது வந்து செகண்டாக வரும். ஸோ லாஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரோட் கிளியர் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது, ரெண்டு வழியும் கிளியராக இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறது. அது எப்போ பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ரெண்டு சைடும் பார்த்ததுக்கப்புறம் அது வரும். ஸோ விச் மீன்ஸ் ரெண்டு சைடும் பார்க்குறது வந்து செகண்டில் வரும். ஸோ இது வந்து தேர்டில் வரும். ஸோ ஃபோர்த் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரோடை வந்து க்ராஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டுக்குரிய இது வந்து கியூ. ஸோ நம்ம கியூ எடுத்துக்கலாம். செகண்ட் வந்து ஆர். ஓகே, ஸோ தேர்ட் வந்து எஸ், லாஸ்ட் வந்து பி. ஸோ இது இப்படி ஒரு ஆன்சர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் வந்து கியூஆர். ஸோ ஃபஸ்ட்டுக்கு கியூ வர்றது ஃபஸ்ட்டும் செகண்டில் இருக்குது, செகண்டில் ஆர் வர்றது செகண்டில் இருக்குது, தென் எஸ்பி. ஸோ இதோட ஆன்சர் வந்து கிடைச்சிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான கேள்வி. ஸோ சிம்பிளாகவே நீங்கள் எம்சிக்யூவில் நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.